என் மதத்தின் மீது சூளுரைத்தே சொல்கிறேன். என் மதத்துக்காக நான் உயிர் துறக்கும் தயார். அது என்னுடைய சொந்த விவகாரம். அதில் அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நிமிர்ந்து சொன்னவர் மகாத்மா காந்தி. தன்னை இந்து என்று அடையாளப்படுத்திக் கொண்டவர். அதே நேரத்தில் தன்னைப் போலவே அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களின் உணர்வுக்கும் மரியாதை கொடுத்தவர் அவர். ஒற்றை மதவாத தேசியவாதத்தை அவர் ஏற்கவில்லை. அதனாலேயே மதவெறிக்கு அவர் பலியானார். 75 ஆண்டுகள் ஆன பிறகும் மகாத்மா காந்தி மீதான கோபம் வகுப்புவாதிகளுக்கு குறையவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காந்தியை வலதுசாரி சக்திகள் இழிவுபடுத்துவது தொடர்கதை. காந்தியால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று தமிழ்நாடு கவர்னர் RN ரவி கூறியிருப்பதும் வன்மம் கலந்த நோக்கத்தோடு தான். தேசத்தந்தை என்று போற்றப்படும் காந்தியை பொய்களாலும் அவதூறுகளாலும் கொச்சப்படுத்தும் காலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அவரது கொள்கைகளை மட்டுமல்ல, அவரையே இழிவுபடுத்துகிறார்கள். இது நிகழ்காலம் வகுப்புவாத சகதியில் சிக்கி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகும். இதனை மக்கள் அனைவரும் ஒன்றிருந்து தடுத்தாக வேண்டும். இந்தியா முழுமைக்கான ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்ற காந்தியின் புகழை சிதைப்பதன் மூலமாக இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைக்க முயற்சிக்கிறார்கள். காந்தியின் பிறந்த நாளை சுவச் பாரத் அபியான் என மாற்றியதிலிருந்து இவர்கள் அழித்தல் வேலைகள் தொடர்கிறது. இது காந்தியின் அனைத்து அடையாளங்களையும் அழித்தலாகும். அடையாளமான காந்தி மதவெறியர்களால் கொல்லப்பட்ட ஜனவரி 30ஆம் தேதியை நாடு முழுவதும் மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்திய நாட்டின் பண்பாட்டையும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற தமிழ்நாட்டின் மாண்பையும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற தமிழ்நாட்டின் மாண்பையும் நாம் காப்பாற்ற வேண்டும். மதவெறியை மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம். வாழ்க மகாத்மாவின் புகழ்.